முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்திற்கு இங்கே இருக்கிற காவல்துறை முறையாக பணியாற்றியிருந்தால் இப்படி நடைபெற்றிருக்காது என்று எண்ணிய காரணத்தினால்தான் நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களை தற்காலிக பணி செய்ததோடு மட்டுமல்ல, அதிலே பணியாற்றுகின்ற கலால் துறையைச் சேர்ந்த அதாவது துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர்கள், எஸ்ஐஏ, ரைட்டர் முதல் கொண்டு 10க்கும் மேற்பட்டவர்களை நேற்று தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மாவட்ட முழு நிர்வாகத்தையும் பார்க்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அது அந்நில் நீதித்துறையின் சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் அவர்களை ஒரு விசாரணைக்கு குழு அமைத்து அவர் மூலமாக அந்த விசாரணை குறித்து அந்த விசாரணையும் மேற்கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்திற்கு, இறந்தவர் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் என்ற அடிப்படையிலும், பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு 50,000 என்ற அடிப்படையிலும் அறிவிப்பு செய்யப்பட்டதோடு மட்டுமல்ல, இந்த செக்கு இங்கே இப்பொழுது இங்கே கொடுத்துருக்கிறோம். இவ்வளவு அதிகமான பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்த செய்தி மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அளிக்கின்றது. இவர்கள் அனைவருமே காலனியைச் சேர்ந்தவர்கள், ஏழைகள். இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சையில் குணமடைவார் என்று தெரியவில்லை. இன்றைக்கு சிகிச்சை பலனளிக்காமல் நேற்றையிலிருந்து ஒவ்வொருவராக இறக்க வேண்டிய ஒரு சூழலை பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் இன்றைக்கு அடைந்திருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காமல் தடுக்க வேண்டும். யார் இதற்கு இந்த ரசாயன சாராயமாக இருந்தாலும் சரி, கள்ளச்சாராயமாக இருந்தாலும் சரி, பின்னணியில் யார் இருக்கிறார்களோ அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கள்ளச்சாராயம் இருக்கின்ற நிலையில் உயர் அதிகாரிகளை உடனடியாக எல்லா இடங்களிலும் தேட வேண்டும், பிடிப்பவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை பல்வேறு விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கிற சூழ்நிலையில் வேறு எப்போதும் இல்லாத வகையில் உடனடியாக நாங்கள் நியாயப்படுத்த விரும்பவில்லை என்கிற அடிப்படையில் முதல் முறையாக தமிழகத்தினுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஏற்கனவே பண்ருட்டி, உறையூர் பகுதிகளில் விஷச்சாராய சாவு நிகழ்ந்திருக்கிறது. பல்வேறு ஆட்சி காலங்களில் விஷச்சாராய சாவுகள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் உடனடியாக காவல் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது ஆறுதலை அளிக்கிறது. சிபிசிஐடி காவல்துறை விசாரணை செய்கின்றது. அந்த விசாரணையினுடைய அடிப்படையில் சம்பந்தப்பட்ட மாவட்ட அதிகாரிகளிலிருந்து அந்த துறைக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவர்களையும் பணி நீக்கம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். இந்த விஷச்சாராய சாவுகள் என்பது இந்த தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்துகிற வேதிப்பொருள், கெமிக்கல், எத்தனால் என்கிற இந்த கெமிக்கல் கலந்து விற்பனை செய்வதை அதை வாங்கி குடித்த பொதுமக்கள் தான் இப்படி கொத்து கொத்தாக செத்து மடிகிறார்கள். அது எந்த தொழிற்சாலையிலிருந்து விற்பனைக்கு அனுப்பப்பட்டது, யாரால் அனுப்பப்பட்டது, எந்த தொழிற்சாலை இதை விநியோகம் செய்தது என்பதை தேடி கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. கள்ளக்குறிச்சி கண்ணீர் குறிச்சியாக மாறி நிற்குது. கருணாபுரம் கருணையே இல்லாத புறம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 40 உயிர்களை பலி வாங்கியிருக்குது. கள்ளச்சாராயத்தால் இது வரைக்கும் நாம் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரம் வரைக்கும் பறிபோன உயிர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 40. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக அமைச்சர்கள் அங்கே வரைஞ்சிருக்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு. அதே போல் பிரேமலதா, விஜயகாந்த், சசிகலா, விஜய் உள்ளிட்டோர் தொடர்ந்து அங்கே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஆறுதலை சொல்லிகிட்டே இருக்காங்க. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செஞ்சதோட சம்பவத்துக்கு காரணமானவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் மாற்றப்பட்டிருக்காரு. அதே போல் எஸ்பி உள்ளிட்டவங்க, எஸ்பி அதே போல் மதுவிலக்கு போலீஸார் இவங்க எல்லாமே கூண்டோடு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையமும் கூட அமைக்கப்பட்டிருக்குது. சரி, இந்த கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறது இப்போ தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சியிலையும் கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அதை எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலையும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சியிலையும் சரி, கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறது ஒரு தொடர்கதையாகவே இருந்துகிட்டே இருக்குது. யார் இதுக்கெல்லாம் காரணம், இதை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கேள்விக்கான நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பரந்தாமன், அதே போல் வழக்கறிஞர் அக்னீஸ்வரன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன், காவல்துறையுடைய கூடுதல் இயக்குனர் ஓய்வு பெற்ற ராமநாதன், அதே போல் பொது சுகாதார வல்லுநர் அமலோர் போனாதன். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை நான் அமலோர் போனாதன் சார்ட்டேருந்து தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்.
சார் 40 பேர் உயிர் பலி போயிருக்குது கள்ளச்சாராயத்தால். எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம். யார் காரணம்? இதுக்கு யார் பொறுப்பேற்கணும்? மிகவும் துயரமான விஷயம். 40 உயிரிழப்பு வந்து எந்த விஷயத்துலையும் நம்ம நியாயப்படுத்த முடியாத இழப்புகள். ஃபஸ்ட்டு வந்து இறந்த குடும்பத்திற்கு எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இது போல் மறுபடியும் நம்ம நிகழக்கூடாது. மீத்தைல் ஆல்கஹால்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு பாய்சனஸ் பொருள். அது மிகவும் நச்சு பொருள். அது நீங்கள் 30 மில்லி லிட்டரை தாண்டினாலுமே வந்து அது உயிருக்கு ஆபத்து என்று அறிஞர்கள் சொல்கிறாங்க. இவங்க எவ்வளோ அருந்தினாங்கன்றது தெரியலை. ப்ராம்ப்டாக நீங்கள் வைத்தியம் பண்ணிங்கன்னா அதில் நிறைய பேரை காப்பாற்றலாம். ஆனாலும் இறப்புகள் வந்து எந்த சூழ்நிலையிலையும் வந்து அதிகம். இந்த இறப்புகள்லேருந்து தப்பிச்சாலும் வந்து நிரந்தர பார்வை இழப்புன்றது ஒரு பெரிய இஷ்யூ இந்த இதில். அதையும் தாண்டி வந்து நிரந்தரமான பெராலிசிஸ், கை கால் விழுந்துடுறது, அதுவும் ஒரு மேஜர் எஃபெக்ட் இந்த பாய்சனில். ஆகவே இது பெரும்பான்மை வந்து இது இண்டஸ்ட்ரியல் யூஸ்லேருந்து தான் வருது. இந்த இண்டஸ்ட்ரியல் யூஸ்லேருந்து எப்படி பப்ளிக் கன்சம்ஷனுக்கு இது வந்தது, இது எப்படி இவ்வளோ பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்யப்பட்டது, இதெல்லாம் வந்து லா அண்ட் ஆர்டரில் இருக்கவங்க, அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க தான் நோக்கணும். என்னை பொறுத்தவரையில் வந்து இது மிக துயரமான விஷயம். இதில் ஒரு ஃபார்ச்சுனேட் விஷயம் என்னென்னா, இந்த மித்தைல் ஆல்கஹால் வந்து நீங்கள் ஏர்லியாக நீங்கள் டயக்னோஸ் பண்ணிங்கன்னா டயலைஸ் பண்ணி மித்தைல் ஆல்கஹாலை ரத்தத்தை வந்து சரி, அதை நாம் அடுத்தடுத்து அந்த விவகாரங்களுக்குள்ளே அடுத்தடுத்து போகலாம். எப்படி இதை பாதுகாக்கிறத பற்றிலாம் அடுத்தடுத்து பேசலாம். நான் ராமநாதன் சார்கிட்ட கேட்கணும். இதில் வந்து இப்போ மதுவிலக்கு போலீஸார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருப்பாங்க. இந்த நம்ம கள்ளக்குறிச்சிலேயே அவங்க இருந்திருக்காங்க. இப்போ அவங்க எல்லாமே கூண்டோட சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். காவல்துறைக்கு தெரியாமல் இப்படியான சம்பவங்கள் அப்படிங்கிறது வந்து நிகழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? முதல்ல ஒரே நீங்கள் கேட்குறதுக்கு ஒரே பதிலாக சொல்கிறதுக்கு முன்னால் இந்த துயர சம்பவத்துக்கு எல்லாரும் போல காவல்துறையும் வருத்தம் தெரிவிக்கிறது. தெரியாமல் நடக்குமா அப்படிங்கிறதுக்கு இல்லை, தெரிஞ்சு நடக்கிறது இருக்குது, தெரியாமல் நடக்கிறதும் இருக்குது. ஆகவே எல்லாமே தெரிஞ்சு தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு முடியாது. ஆனால் தெரியாமல் இருக்க முடியாதுன்னா ஒரே ஒரு குறுக்கீடு ராமநாதன் சார். இது வந்து எங்கேயும் வந்து ஒரு காட்டுக்குள்ளேயோ அல்லது வந்து மறைவான ஒரு இடத்துலையோ போயிட்டு இந்த கள்ளச்சாராயம் விற்பனை அப்படிங்கிறது நடக்கலை. கள்ளக்குறிச்சி நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கருணாபுரம் அப்படிங்கிற ஊர். இது வந்து தனியாலாம் இல்லை, அந்த கள்ளக்குறிச்சி நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அந்த பகுதியில் தான் அந்த விற்பனை அப்படிங்கிறது நடந்திருக்குது. இத்தனைக்கும் இது வந்து ஒரு அந்த காவல் நிலையத்துக்கு பின்பக்கம் தான் அந்த பகுதியே இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான். அதனால தான் நான் சொன்னேன், தெரிந்து நடக்கிறதுல இது முக்கியம். இது ஒரு நிகழ்ச்சி. இப்போ இது வந்து நகரத்துக்கு உள்ளேயே, அதுவும் கலெக்டர் அலுவலகத்திலிருந்து பக்கத்தில், எஸ்பியுடைய அலுவலகத்தின் பக்கத்தில் அல்லது காவல் நிலையத்து பக்கத்தில், அந்த மாதிரி இடத்துல காவல்துறைக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. மொத்தத்தில் வந்து நிர்வாகம், குறிப்பாக காவல்துறையினுடைய தோல்வி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இதில் பல நிர்வாக அடிப்படையில் பல விஷயங்களை நான் பேசலான்னு நினைக்கிறேன். அரசியல் கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் அதனால தான் நான் உங்ககிட்ட ஆரம்பித்தேன் இதை. அதான் அரசியல் கட்சிக்காரவங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோளாகவும் சில என்னுடைய கருத்துக்களை நான் பரிமாறிக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு நிகழ்வை மட்டும் வச்சு பார்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை எப்படி நம்ம வந்து பார்க்கணும், எப்படி அதை தடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி என்னுடைய அனுபவத்தில் உள்ள ஒரு சில நிகழ்ச்சியில் ஒரு சில விஷயத்த சொல்ல நினைக்கிறேன். நேரம் எப்படி எனக்கு பெர்மிட் பண்ணுதுன்னு தெரியல. நான் டிஎஸ்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜாயின் பண்ணுற நேரத்தில் தான் ஒரத்தநாடு கமிட்டின்னு ஒரத்தநாடு குழு, மதுவிலக்கு குழு, ஒரத்தநாடு மதுவிலக்கு குழுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர், அவருடைய பிரைன் சைல்டு அது அடிப்படையில் ஏற்பட்டு அதை வந்து எஸ்பி ஏற்று அப்போ வந்து கலைஞர் சிஎம்மாக இருந்தார். அவர் அதை பற்றி ஒரு ஜீவோ போட்டார். அந்த அடிப்படையில் அதனுடைய முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னால், அப்போ கள்ளச்சாராயம் எங்கெங்கே காய்ச்சுறாங்களோ இந்த மாதிரி இடங்களில் போய் அவங்களும் அந்த மக்களை திருத்தணும். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் அந்த நேரத்தில் பட்டுக்கோட்டையில் என்னை டிஎஸ்பியாக போட்டாங்க. அந்த குழு அரசனுடைய அங்கீகாரம் பெற்ற பிறகு அப்போ ஒரத்தநாடு பகுதியில் குடிசை தொழில் மாதிரி எல்லா ஊர்லேயும் நடந்துச்சு. நான் ஒவ்வொரு கிராமம் சென்றேன். அந்த மக்களை கூப்பிட்டு வச்சு பேசி அறவே வந்து கள்ளச்சாரம் இல்லாமல் அந்த மக்களை வச்சு ஒழித்தேன். ஆனால் அது தொடர்ந்து நீடிக்குமான்னா நீடிக்காது. ஏன்னா உலகத்தில் எந்த நாடும்
மதுவிலக்கு விஷயத்தில் வெற்றி பெற்ற நாடே கிடையாது. ஆகவே இது ஒரு உணவுப் பொருள், உணவு சாப்பிட்றதுல ஒரு பகுதி அளவுக்கு இன்றைக்கி உலக மக்கள்கிட்ட வந்துருச்சு. ஆனால் இந்த கள்ளச்சாராயம் எப்படி நம்ம அலோவ் பண்ணது? ஏற்கனவே நம்ம டாஸ்மாக் கடை இல்லாத காலத்தில் நடக்குது. இப்போ குஜராத்தில் நடக்குது, பூச்சி ட்ராஜடி அடிக்கடி வருது. அங்கே வந்து தடை பண்ணப்பட்டிருக்கு வருது. இங்கே வந்து சாராய கடைகள் இது டாஸ்மாக் இருக்குது. இங்கே அனுமதி இல்லையே. டாஸ்மாக் சாராய கடைகளுக்கு ஒன்று இங்கே அனுமதி இல்லையே. சாராய கடை இல்லை, டாஸ்மாக் இருக்குது. இங்கே குடிப்பவர்களுக்கு டாஸ்மாக் ஏன் வச்சாங்க அப்படின்னா, சாராயம் ஒரு இன்ஜூரியஸ் டு ஹெல்த்து. சாராய அடிப்படையில் வந்து ஒரு எந்த இது அடிப்படையில் அதை விட இந்த டாஸ்மாக் கடைகள் வந்து ஓரளவு கண்காணிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறதுக்காக அரசு அந்த கொள்கை முடிவை எடுத்திருக்கலாம். ஆனால் வந்துடுறேன் நம்ம தொடர்ந்து பேசலாம். மற்ற விருந்தினர்கிட்ட நான் வந்து ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடுறேன். பரந்தாமன் சார், அரசை நோக்கி தான் இன்னைக்கு எல்லாருமே கை நீட்டி காட்டுறாங்க. அதே போல் வந்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு போராட்டத்தெல்லாம் கூட அறிவிச்சிருக்காரு. அதே போல் பாஜகவும் போராட்டத்தை அறிவிச்சிருக்குது. அரசு இதில் வந்து அரசு என்ன செஞ்சுருக்கணும், என்ன விஷயத்தை செய்ய தவறிடுச்சு? இல்லை, அரசை நோக்கி கேள்வி கேட்பதுன்றது இயற்கை, அவங்க கேட்குறது தப்பு இல்லை. ஏன்னா ஆளுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நாங்கள் அரசாங்கம் நடத்துகிறோம், எங்கள் அரசில் இந்த தவறு நடந்துச்சுன்னு சொல்லி நாங்கள் மற்ற அரசுகள் போல் மூடி மறைக்கலை. இந்த விஷயத்தில் ரொம்ப டீப்பாக எக்ஸாம்பிள் எடுத்து சொன்னோம்னா அது வந்து அரசியல் ஆகிடும். இதே கடந்த காலங்களில் ஆண்ட அரசுகள் எல்லாம் வந்து செய்த தவறுகளை மூடி மறைப்பதற்கு பல்வேறு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. அதை நான் வந்து இப்போ வந்து லிஸ்ட் பண்ண விரும்பலை. ஆனால் இன்றைக்கி அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த சம்பவம் நடைபெற்றவுடன் தகவல் கிடைத்த உடனே அந்த மாவட்டத்திற்கு பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை அமைச்சரையும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரையும் உடனே அந்த இடத்துக்கு அனுப்பி அந்த பாதிக்கப்பட்டதுக்கு உடனடியாக மீட்பு நடவடிக்கைகள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சாட்டாங்க. அதே மாதிரி அந்த ஸ்பாட்லேயே அங்கேயே மாவட்ட ஆட்சியரை வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்குது. இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் முதல் முறையாக ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சிட்டிங் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆஃப் பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட் கிரைம் நடந்த இடத்துல சஸ்பெண்ட் பண்ணது இதுதான் முதல் முறை. அது மட்டும் இல்லை, அதோடு சேர்ந்து டெப்யூட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸு அந்த லிமிட்டில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாத்தையுமே இன்றைக்கி நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு திங் இஸ் சஸ்பென்ஷன். இப்போது ஒரு சிபிசிஐடி விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, இது வந்து குற்றம் நடந்த சப்ஜெக்டை வந்து காவல்துறை முறையாக கையாண்டுதா இல்லையான்றதை அதை வந்து அதாவது தவறு செஞ்ச காவல்துறையின் மீது நாளைக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறது கூட சாத்தியக்கூறுகள் இருக்குது விசாரணைக்கு செய்யப்பட்டு. ஏன்னா குற்றம் செய்வது குற்றம் என்றால் குற்றம் செய்வதை வேடிக்கை பார்ப்பது குற்றம், குற்றம் செய்வதை தடுக்காமல் இருந்தது குற்றம். அதனால் டெஃபினட்டாக இவங்க வந்து இது வந்து என்கொயரியில் வந்துச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இந்த அரசு சும்மா விடாது. இந்த காவல்துறையில் எந்த அதிகாரிகள் தவறு செய்தார்களோ அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் வந்து தயாராக இருக்கோம். ஸோ எங்கேயோ 1-2 அதிகாரிகள் ஒரு துறையில் இருக்கக்கூடிய வேலை செய்யறதுனால அந்த ஒட்டுமொத்த துறையை நம்ம பழி போடுவதோ அல்லது அரசின் மீது பழி போடுவதோ என்பது அது தேவையற்ற விவாதம். அது அரசியலுக்காக பேசிக்கொள்வதால் பேசிக்கொள்ளட்டும். அடுத்த பாயிண்ட், இப்போ வெறும் இதை மட்டும் போட்டுட்டு அரசாங்கம் அமைதியாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு சாதாரண அரசாங்கம். ஆனால் அதை தாண்டி மக்களை சார்ந்த ஒரு அரசுன்றதுனால தான் இன்றைக்கி வந்து ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜை வச்சு ஒரு கமிஷன் ஒன் மேன் கமிஷன் எதுக்கு போட்டிருக்கிறோம்னா, இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு எது காரணமாக அமைந்தது, இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருப்பதற்கு என்ன வழிவகையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி. ஒரு குற்றம் நடந்துருச்சு, அதை டிஃபெண்ட் பண்ணல, நாங்கள் தவறு செஞ்சதுக்கு நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், என்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்கோம், சிபிசிஐடி என்கொயரிக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இது தமிழ்நாட்டில் வேறு எந்த பகுதியிலும் இனிமேல் நடக்கக்கூடாது, இது போல சம்பவம் நடக்கக்கூடாதுக்காக ஒரு ஒன் மேன் கமிஷனை வச்சு இப்போ ஸ்டடி பண்ணுறோம். ஒரு 3 months டைம் கொடுத்துருக்குறோம் ரிப்போர்ட்டை கொடுக்க சொல்லி. ஸோ இதெல்லாம் வந்த பிறகு நிச்சயமாக சார் இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் வந்து மாணவர்கள் மத்தியில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி ஒன்று போட்டோம், ஒன் மேன் கமிஷன் போட்டோம், ஒரு கமிட்டி கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ஃபீஸ் ரெகுலேஷனுக்கு ஒரு கமிட்டி போட்டோம், அவங்க கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதற்கான ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு ஒரு கமிஷனை நியமித்து, ஆனால் அந்த கமிஷன் ரிப்போர்ட்டை அரசாங்கங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அதனால் வந்து நாங்கள் தயவு செய்து இதில் வந்து அதிகமாக வந்து லாவணி பாடுறதுக்கோ அல்லது நியாயம் கற்பிப்பதற்கோ நாங்கள் கிஞ்சுற்றும் அதற்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இது மிகப்பெரிய ஒரு சோகமான சம்பவம். இது வந்து வருந்தத்தக்கக்கூடிய சம்பவம். இது அந்த ஸ்பாட்டில் அந்த சரகத்தில் இருந்த அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டிய சம்பவம் என்பதை அரசின் சார்பாக எங்களுடைய முதலமைச்சர்
வெளிப்படையாக இதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார். ரைட் அக்னி உங்களோட பார்வை என்ன? இதில் வந்து தப்பு நடந்துருச்சு, அதை நாங்கள் நியாயப்படுத்த விரும்பலை அப்படிங்கிறத வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்குது. பரந்தாமனும் கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை தான் சொன்னார். டாஸ்மார்க்கு ஒரு பக்கம் இருக்குது, இருந்துமே கூட இவங்க வந்து கள்ளச்சாராயத்தை தேடி போகிறதுக்கு என்ன காரணம்? இல்லை, முதல்ல இந்த கருணாபுரம் அப்படின்ற இந்த ஊரில் இறந்தவங்களுக்கு என்னுடைய வருத்தத்தையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி மருத்துவமனையில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து உடனடியாக அரசு மருத்துவர்கள் அதிக அக்கறையோடு இது பண்ணணும். இது எனக்கு என்ன ஒரு வேதனை அப்படின்னா, தமிழ்நாட்டினுள்ள ஆளுகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெறி தெரிந்த உங்களுக்கு இந்த 40 உயிர்களை பாதுகாக்க தெரியவில்லை அப்படின்ற வருத்தம். அரசியல் வேண்டாம்னு தான் அவர் கேட்டுக்கிட்டாரு. இல்ல, அரசியல் வேண்டாம்ன்றது வேற சார், அரசியல் வேண்டாம்ன்றது வேற. சார் பண்ணட்டும். 2000 இல்ல, நாங்க அரசியல் பண்ணல. 2024ல சார் நீங்க அரசாங்கம் பண்றீங்க சார், நீங்க தான் சார் இதுக்கு பொறுப்பு. 2023ல மரக்காணத்துல 22 பேர் இறந்தாங்களே, அதுக்கு என்னாச்சு? அன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்ட கண்காணிப்பாளரை மாத்தி மதுரை சவுத்துக்கு போட்டீங்க. ஆனா இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட கண்காணிப்பாளரையும் மாத்திட்டதனாலேயே அது வந்து அந்த பிரச்சனை முடிஞ்சிருது என்ற அர்த்தம் கிடையாது. இல்ல சார் கண்காணிப்பாளரை மாத்தல, கண்காணிப்பாளர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதத்தான் சொல்றேன், ஆட்சியரை தான் மாத்திருக்காங்க. சஸ்பென்ஷன் வெரி சீரியஸ். அத கரெக்ட் சார் உங்களுக்கு அது சீரியஸ். ஆனா செத்து போனவங்களுக்கு என்ன சீரியஸ்? அதுக்கு நீங்க ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? இங்க நடக்கிறது சார், நான் வந்து இது வந்து நான் லாவணி பாடுவதற்கோ அரசியல் பண்ணுவதற்கோ வரல. இங்க நடக்கிறது, நீங்கள் 2023ல மரக்காணத்திலிருந்து கற்ற பாடம் என்ன? அன்னைக்கு 22 பேருக்கு 10 லட்சம் ரூபாய் அரசாங்க பணத்தை கொடுத்தோம், இன்னைக்கு 40 பேருக்கு அரசாங்க பணத்தை கொடுக்கிறோம். இதுதான் நாம் கற்றுக்கொண்ட பாடமா? இரும்பு கரன்றாங்க, அந்த கரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க. நான் கேட்கிறேன், இந்த இரும்பு கரம் என்பது 22 பேர் மரணத்திலிருந்து நீங்க என்ன இன்னும் கத்துக்கிறலையா? அப்ப திரும்ப இதைத்தான் நம்ம சொல்ல போறோமா? இங்க நடக்கிறது 2 விஷயம். என்னன்னா, ஒரு புறத்துல டாஸ்மார்க்ல 160 ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்குது. இன்னொரு புறத்துல இந்த ஏழைகள், தொழிலாளிகள், நீங்க சாதாரண கொத்தனார்கள், இவங்கெல்லாம் வந்து அவங்க சம்பாதிக்கிறது 200 ரூபாய் 300 ரூபாய். ஆகையினால இங்க கிடைச்சது 50 ரூபாய்க்கு கிடைச்சிருக்குது, வாங்கி குடிச்சிட்டாங்க. 60 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சிட்டாங்க. ஆனால் குடித்ததற்கு பிறகு இங்க நடந்தது, சாராயம் காய்ச்சறதுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நீங்க செஞ்சிருக்கீங்களே, சஸ்பென்ஷன் பண்ணிருக்கீங்களே அந்த மாவட்ட கண்காணிப்பாளர், இவங்க 2 பேருக்கும் பொறுப்பு? இவங்க 2 பேர் மட்டுமா? அதை காய்ச்சினது யாரு? ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை? இதுவரைக்கும் ஏன் இது பண்ணல? இப்போ கேட்கிற கேள்வி என்ன தெரியுங்களா? இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரையும் மாவட்ட கண்காணிப்பாளரும் நீங்க அரசு எடுத்த நடவடிக்கை போதாது. இது மீண்டும் நடக்காமல் இருப்பதற்கு என்ன பண்ண போறீங்க? இப்போ ஒன் மேன் கமிஷன், அது 3 மாதம் கழிச்சு, அப்ப அடுத்த ஓராண்டு கழிச்சு மறுபடியும் வருமா அது? அப்போ இந்த நிலைப்பாடு என்ன? இப்போ சார் எல்லா கட்சியிலும் இல்ல, நீங்க போற போகல ஒரு விஷயத்தை சொன்னீங்க. இங்க வந்து 160 ரூபா இருக்குது டாஸ்மார்க்ல, வெளியில அது வந்து எங்களுக்கு வந்து 60 ரூபாய் கிடைக்குது, அதனால தான் அங்க போய் குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அப்ப டாஸ்மார்க்ல விலையை குறைக்கிறதா இதுக்கான தீர்வுன்றீங்களா? 100% விலையை குறைக்கணும். நான் கேட்கிறேன், கர்நாடகாவில் விலை குறைக்குதே, இங்க குறைந்தபட்சம் 180 ml தானே கொடுக்குறீங்க. ஏன் 60 ml கொடுக்க மாட்டீங்களா? 180 ml வாங்கி கொண்டு போய் அவர் பாதியை குடிச்சு நாளைக்கு மீதி வச்சிருப்பாரா? வச்சிருந்தா வீட்டுல அனுமதிப்பாங்களா? அப்போ இங்க பாண்டிச்சேரியிலையும் கர்நாடகாவிலையும் 60 ml 90 ml டெட்ரா பேக் வருகிற போது உடனே இவ்வளவு டீடைல் சொல்றேன், நீ குடிகாரனான்னு கேட்டக்கூடாது. ஆனால் அது தவறுதான். தவறாக இருந்தாலும் ஒரு அரசாங்கமே விற்கிற போது பிற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்க வேணாமா? இதுதானே நம்முடைய கேள்வி. இப்போ நான் இங்க நடக்கிறது, ஒரு தந்தையையும் தாயையும் இழந்து ஒரு சில குழந்தைகள் இருக்குதே, அதுக்கு என்ன பொறுப்பு? யார் பார்க்க போறா? அவர்கள் அனாதை ஆகிவிட்டார்கள். இப்போ இந்த கல்வராயன் மலை, அதே மாதிரி இங்க அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் சாராயம் காய்ச்சப்படுகிறது. அது தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் தடுத்து நிறுத்தப்படும் சொன்னார்ல, என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? எடுக்கலையே. அப்ப எடுக்காததுக்கு பிறகு திரும்ப மக்கள் இப்படியே போயிட்டு சார், விலை எங்க குறையுதோ அங்கதான் சார் மக்கள் போவாங்க. அது எந்த பொருள், புளியா இருக்கட்டும், தக்காளியா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது மாதிரி தான் இன்னைக்கு டாஸ்மார்க்கும். அப்ப இந்த டாஸ்மார்க்கை நாம் 50,000 கோடி வருமானம் அதிகப்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய உதவியாளர் திரு முருகானந்தம் அவர்கள் திட்டமிட்டார், நிதித்துறை முதன்மை செயலாளராக இருக்கிற போது. ஆனா இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறீங்க. இதனுடைய விளைவு என்ன? இதனுடைய நோக்கம் என்ன? இதை தடுத்து நிறுத்தணும். இதுதான் எங்களுடைய வேலை. ஒரு செகண்ட், சாரி, நீங்க அரசின் மீது குற்றம் சுமத்துங்க,
அதில் அரசின் அதிகாரிகள் வந்து பாலிசி மேக்கர்ஸாக டெசிஷன் எடுத்தாங்கன்னு சொல்லுங்கள். அதுக்கு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஐஏஎஸ் ஆஃபீஸரை பாயிண்ட் பண்ணி, அதாவது ஒரு அக்யூசேஷன் தான் நீங்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் பேரை பாயிண்ட் பண்ணலாம். பட் என்னமோ அவர் தப்பு செஞ்ச மாதிரி நிதித்துறை செயலாளராக இருக்கும்போது சார் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் பேரை மென்ஷன் பண்ணும்போது நிதித்துறை செயலாளராக இருக்கிற போது திட்டமிட்டது தானே, இது அரசின் கொள்கையை தானே சொல்ல முடியும். அரசின் கொள்கை விடுங்க, நிதித்துறை செயலாளர்னு சொல்லுங்க. நிதித்துறை செயலாளர்லாம் ஒண்ணு அரசு தான், ரைட்? அதோட போங்க. அரசுன்னா அரசு பிரதிநிதி யாரு? ஒரு ஸ்பெசிஃபை நேம்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாரும் இங்க உட்காரல பதில் சொல்றது. சரி, சிந்தனை சொல்லுங்க சார். யார் இந்த மரணங்களுக்கு யார் பொறுப்பேற்கணும், யார் காரணம்? நிகழ்ந்திருப்பது வந்து ஒரு மிகப்பெரிய பெருந்துயரம். இப்போ நம்ம வந்து அழுகையை வந்து கட்டுப்படுத்திக்கிட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நான் வந்து தாயை தகப்பனை எல்லாரையும் இழந்துட்ட குழந்தைகள் அங்கே இருக்கிறாங்க. பல்வேறு விதமான உதவிகள் கிடைக்கலாம். குழந்தை அழுத வீடியோலாம் பார்க்கும்போது ரொம்பவே உருக்கமான இந்த தான் இன்னைக்கு யதார்த்தமான சூழல். பையன் அழுவுறது. இந்த மாதிரியான சூழலில் நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். ஒரு யாரையும் டிஃபெண்ட் பண்ணுறதோ அல்லது ஒரு அக்யூஸ் பண்ணுறதோ என்னுடைய நோக்கம் இல்லை. ஒரு சமூகம் இந்த பிரச்சனையை எவ்வாறு அணுகணும் அப்படிங்கிறது தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற முதல் செய்தி. சக்ஸஸ் ஹேஸ் மெனி ஃபாதர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு பெரிய வெற்றி கிடச்சிட்டா இது ஒன்றும் அந்த கவர்மெண்ட் போட்ட திட்டம் இல்லை, இதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த திட்டத்தை போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்கிறது, அல்லது எல்லாருமே கிளைம் பண்ணுறது. ஒரு தம்பி நல்லபடியாக படித்து பாஸ் பண்ணிட்டான்னா அதுக்கு எல்லாருமே கிளைம் பண்ணிக்குவாங்க, நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு. ஆசிரியர் முதல், பெற்றோர்கள் முதல், பக்கத்து வீட்டுக்காரங்கள்லேருந்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அவனே ஒரு தோல்வி அடைஞ்சிட்டா அது எல்லாருமே வந்து கைகழி விடுறது. அப்போது இன்றைக்கி நிகழ்ந்திருக்கிற இந்த பெருந்துயரத்துக்கு பின்னாடி ஒரு சமூகத்தினுடைய தோல்வி நிகழ்ந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வெறும் ஒரு அரசோட மட்டும் குறுக்கி பார்க்கறது. சமூகத்தின் தோல்வினா நம்ம அதை எப்படி? ஆமாம், அவர் எப்படி புரிஞ்சுக்கக்கூடிய இன்றைக்கி வந்து ஒரு உழைக்கும் சமூகம் முழுக்கம் வந்து ரொம்ப ஒரு அடிக்ஷனை போதைக்குள்ளார போய் நின்று இருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயாவது போய் குடிச்சு தான் ஆகணும், வேறு வெளியில் குடிக்கலைன்னா முடியாது, அது 100 ரூபா கிடைக்கிற இடத்துல 60 ரூபா கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னு அது தரத்தின் பற்றியெல்லாம் கவலைப்படாமல் குடிச்சே ஆகணுங்கிற அளவில் ஒரு சமூகம் நிகழ்ந்திருக்கு. பொது வெளியில் நிகழ்ந்திருக்கு, எல்லாரும் சந்திக்கிற இடத்துல இருந்திருக்கு. இதில் அரசுக்கு இருக்கிற பொறுப்பு மாதிரி பொது சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்குது. எல்லோரும் சேர்ந்து தான். இப்போ நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, முதல்ல இந்த ஃபெயிலியரை நாம் எல்லாரும் வந்து நம்ம வந்து ஓன் பண்ணணும். இது ஏன் தப்பு, நானும் இதில் செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த மாதிரியான சூழல்களில் ஒரு சமூகம் மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறைன்னு நான் பணிவோடு சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையில் எனக்கு கடுமையான வருத்தம், பெரிய வேதனை எல்லாமே இருந்தாலும் கூட, ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காவல் நிலையத்துக்கு பக்கத்திலே நிகழ்ந்திருக்கு, இவ்வளோ வருத்தங்கள் இருந்தாலும் கூட ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறத நான் வெளிப்படையாக சொல்லி ஆகணும். ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி வேறு எப்பொழுதும் இந்த மாதிரியான ஒரு கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில்லை. வெளிப்படையாக நாங்கள் வந்து இதுக்கு வந்து இதை வந்து இதிலேருந்து எங்களை விடுவிச்சுக்கிறதுக்கு வேறு காரணங்களாக நாங்கள் சொல்ல விரும்பலை. தப்பு நடந்திருந்தால் அந்த தப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு முதல்ல எடுத்த உடனே சஸ்பென்ஷன்லேருந்து தான் தொடங்குது. ஸோ வந்து மிக வெளிப்படையாக மிக உயர்ந்த நிலையில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்திருப்பது, ஒட்டுமொத்தமாக ஒரு குறிப்பிட்ட துறை அந்த மதுவிலக்கு துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரையுமே கூண்டோடு வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அரசு அல்லது அரசின் தலைமையாக இருக்கிற முதல்வர் இதை வந்து பொறுப்பை நான் தட்டி கழிக்க மாட்டேன், நான் முதல்ல ஓன் பண்ணிக்கிறேன், இந்த ஃபெயிலியருக்கு நான் முதல்ல வந்து பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்கிற இந்த அணுகுமுறை இருக்குல்ல, இதே அணுகுமுறை எல்லாரிடமும் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் தானே ஆட்சி நடத்துகிறீங்க அப்படின்ல, அப்படியே ஆட்சி நடத்துகிறோம்னா அந்த தொகுதி இப்போ வந்து அது வந்து ஏடிஎம்கே தொகுதி தான், ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர் தான் வெற்றி பெற்றிருக்கார். இப்போ எல்லாருமே இப்போ விசிகா போன்ற கட்சிகளும் வலிமையாக இருக்கிற இடம் தான். நான் என்னையுமே ஒரு சுயமசனமாக சொல்லிக்கிறேன். அப்போ நம்ம எல்லாருமே அதில் வந்து ஏதோ ஒரு இடத்துல தோற்று போயிட்டோமோ அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த தோல்வியை எப்படி சரி பண்ணுறதுங்கிறது ஒரு அடிப்படையான விஷயமா இருக்குது. இந்த விஷயத்தில் இன்றைக்கி இந்த ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து நிகழ்ந்திருக்கிற நிகழ்வின் மீது உடனடியாக நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கை. நிச்சயமாக இப்போ இதை வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது எல்லா அதிகாரியில் குறிப்பாக வந்து உளவு பிரிவு காவல் அதிகாரிகள் ஏன் வந்து நடவடிக்கைகள் இருந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது என் போன்றவர்கள் எழுப்ப விரும்புகிற ஒரு கேள்வி. நான் வந்து ஒரு எஸ்பி வந்து அதை வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் ஸ்பெஷல் பிரான்ச் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது, என்ன எங்கே நடக்குது எது நடக்குதுங்கிறத சொல்லக்கூடிய. இப்போ அப்படிப்பட்ட பிரிவினர் வந்து தவிர்க்கப்பட்டிருக்காங்க. அப்படி இதில் வந்து நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய அனைத்து செக்ஷனையும் எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் நடவடிக்கைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, பணியிடை நீக்கம் அப்படிங்கிறது ஒரு தண்டனை கிடையாது, அது வந்து ஒரு விசாரணைக்கான நடைமுறை. ஒரு விசாரணை இன்னைக்கு நாளைக்கு வந்து இந்த சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணால்
சஸ்பென்ஷன் பீரியடை வந்து நீங்கள் வந்து அதுக்கான வேஜோட கிளைம் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு தண்டனை உறுதி செய்யப்படணும். அப்போ முகாந்திரம் இருக்குது, பிரிமா ஃபேசி இருக்குது, முகாந்திரம் இருக்குது. நீங்கள் இங்கே நடந்திருக்கு, நீங்கள் இதை கட்டுப்படுத்தியிருக்கணும். வந்து இது வந்து நீங்கள் கண்டும் காணாமல் இருந்தீங்கன்னு சொல்ல முடியாது, நீங்கள் உடந்தையாக இருந்தீங்கன்ற சொல்ல தான் நான் வந்து பயன்படுறேன். இப்போ மாண்புமிகு முதல்வர் வந்து போதைக்கு எதிராக தொடர்ந்து பல்வேறு விதமான முயற்சிகளை அவர் எடுக்கிறார். ரொம்ப வெளிப்படையாக வேறு எந்த முதல்வரும் எடுக்காத ஒரு ரிஸ்க்கு, நான் போதைக்கு எதிரான ஒரு மக்கள் இயக்கத்தையே வந்து ஒரு மாபெரும் இயக்கத்தையே நான் முன்னெடுக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த இளைய சமூகம், ஏன்னா இது வந்து ஒரு குளோபல், இது வெறும் தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்தியா, ஒட்டுமொத்த சர்வதேச அளவில் இன்றைக்கி போதை என்பது மனித வாழ்வின் தவிர்க்க முடியாத இன்னொரு பக்கமாக மாறிட்டு இருக்குங்கிறது ஒரு இன்னொரு விவாதம். அது இப்போ இந்த மாதிரியான ஒரு உளவியல் சிக்கலில் வந்து நம்ம தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு சேஃப்கார்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு வேறு எந்த மாநிலங்களிலும் இல்லாத அளவுக்கு இளைஞர்களை டார்கெட் பண்ணி அவங்கள வந்து மேலுயர்த்துவதற்கான கல்வியில், சுய வேலைவாய்ப்பில் மேலுயர்த்துவதற்கான பல திட்டங்கள் வந்து முதல்வரால் வந்து தொடர்ந்து அது வந்து கவனம் எடுத்து செய்யப்படுது. இவைகளுக்கெல்லாம் வந்து பெரிய விளம்பரமும் கிடைக்கல. ஆனால் உண்மையிலே உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளவு திட்டங்கள் மிகுந்த எதிர்காலத்தில் வந்து அது பலனளிக்கக்கூடிய திட்டங்களாக, மாணவிகளுக்கு 1000 ரூபாய், மாணவர்களுக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற அளவில் அவங்க ஆண்டுதோறும் படிக்கிறவங்க, மாதந்தோறும் படிக்கிறவங்களுக்கு அப்படின்னு இது வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு. இவைகள் எல்லாமே வந்து வெறும் ஓட்டுக்காக நடத்தப்படுறதில்லை, ஒரு சமூகத்தை நேசிக்கிற, ஒரு தொலைநோக்காக பார்க்குற ஒரு பார்வை மாண்புமிகு முதல்வருக்கு. அப்படியே முதல்வர் அப்படிப்பட்ட பார்வையுடையவராக இருக்கிற நிலையில் இந்த இடத்துல ஒரு தப்பு நடந்திருக்குன்னா நிச்சயமாக நிர்வாக அமைப்புகள் இதில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான். இந்த நிர்வாக அமைப்புகள் ஏன் தோல்வி அடைந்தார்கள், அந்த பர்டிகுலர் இடத்துல இது வந்து என்னென்னா, தொடர்ச்சியாக ஒரு சில இடங்களில் வந்து நம்ம வந்து சில கொடுமைகளுக்கு நம்ம பழகிடும். கல்வராயன் மலையா, எப்போ பார்த்தாலும் பத்திரிகைகளில் ஒரு செய்தி, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஊழல் அழிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தி. அப்போ வந்து கல்வராயன் மலையா, சேஷசமுத்திரமா, கருணாபுரமா, இந்த மாதிரி பகுதிகளெலாம் வந்து ஒரு பிளாக் லிஸ்ட், இங்கெல்லாம் எதனா நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரி நாம் வந்து குற்றங்களுக்கு பழகிடுற ஒரு உளவியலும் வந்திருக்கு. இப்போ இவைகளில் நிர்வாக ரீதியாக இதை கடுமையாக ஒடுக்கி இருக்க வேண்டிய அதிகாரிகள் தவறி இருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அதை கேட்போம் ராமநாதன் அதை கேட்கணும். நிர்வாக அமைப்பு ரீதியான ஒரு தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிந்தனை செல்வன் பதிவு பண்ணுறாரு. இதை ஒத்துக்கிறீங்களா நீங்கள்? இந்த விஷயத்தில் ஒத்துக்கிறோம். இதே நிர்வாக ரீதியாக காவல்துறை இந்த அளவுக்கு நடக்கிற அளவுக்கு விட்டுருக்கிறது வெளிப்படையாக அவங்க வந்து இதில் ஃபெயில்டுங்கிறது தெரியுது. ஒன்று. ரெண்டாவதுல கன்னவென்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. அதனால தான் முதலமைச்சர் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்திருக்கிறார். இப்போ இங்கே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப ஆக்கப்பூர்வமாக, அறிவுபூர்வமாக நம்ம எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து விடுதலை சிறுத்தையை சேர்ந்த சொன்னது வந்து இதில் வந்து நிர்வாகத்தினுடைய ஃபெயிலியருங்கிறதுல சந்தேகம் இல்லை. அதுவும் குறிப்பாக காவல்துறை, குறிப்பாக வந்து மதுவிலக்குத்துறைக்கு பொறுப்பு இருந்தவங்க இதில் டோட்டலாக ஃபெயில். அவர் இன்னொரு அருமையான கருத்தையும் சொன்னார். இதுக்கு உளவு பிரிவில் இது சம்பந்தமாக இதில் தகவல்கள் சேகரித்து ஏன் முன்கூட்டி கொடுத்து நடவடிக்கை எடுக்கலை, அவங்களே இதில் உட்படுத்தணும்னாரு. முழுக்க உண்மை. அதை என்னமோ தெரியலை, எந்த காலத்துலேயும் அதை செய்கிறதில்ல, அதையும் செய்யணும். இது நிர்வாக அடிப்படையில் நிர்வாக அடிப்படையில் நீங்கள் அத்தனை பேரும் சொல்லக்கூடியது உண்மை. நான் அந்த நிர்வாகத்தின் சார்பாக இருந்தவங்கிற முறையில் ஏற்றுக்கிறேன். அதற்குரிய தண்டனையை கண்டிப்பாக நாங்கள் பெறுவோம். அதுக்கு நடவடிக்கை ஏற்கனவே எடுத்துட்டாங்க. இனிமேல் எதிர்காலத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒன்மேன் கமிஷன் அமைச்சிருக்கிறாங்க. நடக்கக்கூடாது அப்படிங்கிறது ஓகே. ராமநாதன் சார், ஒரு கேள்வி தான், ஒரே ஒன்று தான். அதாவது வந்து நீங்கள் வந்து பொறுப்பில் இருந்த காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது முற்றிலும் அழிக்கப்பட முடியாத ஒரு விஷயமாகவே தொடர்கதையாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. இதுக்கு என்ன காரணமாக நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் அதை பற்றி கேட்கல. நான் ஒரு நிகழ்வை சொல்லணும். நான் வந்து ஏடிஎஸ்பியாக வந்து ஈரோட்டுக்கு பொறுப்பெடுத்தேன். அப்போ ஈரோட்டுக்கு பொறுப்பெடுக்கையில் 2 இடத்துல கள்ளச்சாராயம் ஒழிக்க முடியாது, அது ஒழிச்சதும் கிடையாது. அது ஒன்று ராயர்பாளையம், இன்னொன்று பவானி ரிவர். இந்த 2 இலக்குகளை சொன்னாங்க. அந்த 2 இலக்குகளுக்கு வித்தியாசமான நடவடிக்கை எடுத்து அது 2ஐயும் ஒழித்தேன். இல்லை சார், ஒழிச்சது ஓகே சார், இன்னைக்கு வரைக்கும் இது அப்படியே கண்டினியூ ஆகுது. இதுக்கு என்ன காரணம்? சொல்லி முடிச்சிடறேன். ஒழிச்சேன். அதான் நான் சொல்கிறேன், குடிப்பழக்கம்ங்கிறது நீங்கள் டாஸ்மாக் ஓப்பன் பண்ணனாலும் இல்லைன்னாலும் மக்கள்கிட்ட ஒரு பழக்கம் ஏற்பட்டு போச்சு. அந்த குடிப்பழக்கத்தை மாற்றுறதுங்கிறது நிர்வாகத்தினால் மட்டும் மாற்ற முடியாது. இதில் சமூக கடமைகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அனுதாபப்படுறீங்க, எல்லா கட்சியிலும் போட்டி போட்டுக்கிட்டு இன்றைக்கி அவங்களுக்கு ஒன்று பணத்தை கொடுக்குறீங்க. ஒரு சின்ன நீங்கள் யாரும் இதை தவறாக நினைக்கக்கூடாது. எல்லாம் உங்களை போல் எங்களுக்கு மனிதாபிமானம் இருந்து சொல்கிறேன்னா, இன்றைக்கி மட்டும் நேற்று மட்டும் ஒரு நாள் குடித்து அவங்க இறக்கலை.
அவங்க தொடர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அந்த குடும்பத்தினுடைய பொறுப்பு என்ன? சரி, அது தெரிஞ்ச அந்த ஊரினுடைய பொறுப்பு என்ன? அந்த சமூகத்தினுடைய பொறுப்பு என்ன? இந்த பொறுப்புகள்லாம் நம்ம வந்து இயங்குறோம். அதில் நான் ஒரு மாவட்டத்தில் எஸ்பியாக இருக்கையில் இந்த மாதிரி சமூகத்தினுடைய தலைவர்கள் வந்தாங்க. அவங்கள்ட்ட நான் சொன்னேன், நீங்கள் மாலை நேரத்தில் ஏன் என்கிட்ட வந்து நீங்கள் டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? உங்கள் ஊருக்கு போங்க, காலனிக்கு போங்க, ஏழை மக்கள் வாழ்கிற இடத்துக்கு போங்க. அங்கே வந்து 2 விதத்தில் அவங்க கெட்டுக்கிட்டு இருக்காங்க பொருளாதார ரீதியை. ஒன்று வந்து இந்த மாதிரி கள்ளச்சாராய இதுகளை குடிக்கிறதில்ல, இன்னொன்று வந்து திரைப்படத்தில் போயிட்டு அதில் வீணாக்குறாங்க. இந்த 2 துறையை மட்டும் நீங்கள் நிறுத்திட்டீங்கன்னா உங்கள் சமூகத்தில் பொருளாதார சுதந்திரம் கிடைக்கும், பொருளாதார வசதி கிடைக்கும். அதை நீங்கள் மாலை நேரத்தில் செய்யுங்க. காலை நேரத்தில் வந்து என்ன பாருங்கள், அதுக்கு நான் என்னென்ன உதவி வேணுமோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து இந்த சமூகத்தினுடைய கடமை தேவை. அதை ஒரு விடுதலை சிறுத்தையினுடைய அந்த எம்எல்ஏ வந்து அவங்க ரொம்ப பொறுப்பாக சொன்னார். இப்போ இந்த இடத்துல நான் என்ன குறிப்பிட்றேன் அப்படின்னா, அதை அரசுமே அதை சிந்திக்கலாம். ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு கமிட்டி கமையாச்சு. அதில் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டவர்கள், அரசியல் சம்மந்தம் இல்லாமல் சமுதாய முன்னேற்றத்தில் நான் சொல்கிறது வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களை வைத்து ஒரு குழு அமைத்து மாதம் ஒரு முறை கலெக்டரும் எஸ்பியும் கூட்டம் போடணும். அந்தந்த பகுதியில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி தவறுகளில் அவங்க பார்வை கொண்டுகிட்டு வரணும். சமூகமும் அல்லது பொறுப்பில் உள்ளவர்களும் நிர்வாகமும் இணைந்து நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிட்டோம்னா இந்த மாதிரி குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறாமல் தடுக்க முடியும். இதில் நம்ம இருங்க இல்லை, ஒரு மிக முக்கியமான பார்வை முன் வச்சிருக்கேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், அமலூர் பாலன் சார், இந்த குழு அமைக்கிறது, இந்த மாதிரி ஒரு கமிட்டி போடுறது, இதெல்லாம் காலகாலமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் தானே. இப்படி ஒன்று போட்டால் இதை சரி பண்ணிட முடியுமா? இல்லை, நான் சொல்கிறது வேற, நீங்கள் எடுத்துக்கிட்டது வேற. இதுவரை போட்டிருக்கிற குழுக்கள்லாம் மதுவிலக்கு குழுங்களுக்கு அன்புனா நீங்கள் சாப்பிடாதீங்க, நீங்கள் இது பண்ண அப்படின்னு சொல்கிறது வேற. நான் இப்போ சொல்கிற குழுங்கிறது அவங்கவுங்க பகுதியில் நடக்கக்கூடிய இந்த தவறுகளை நிர்வாகத்துக்கு நேரடியாக வெளிப்படையாக கொண்டுகிட்டு வந்தா அந்த நிர்வாக நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது சாத்தியப்படுமா? இது சாத்தியப்படுமா? அவர் சொல்ற ஐடியா சாத்தியப்படுமா? மருத்துவம் தாண்டி நம்ம இந்த விஷயங்களும் இப்போ பேச வேண்டியிருக்கு. நண்பர் சிந்தனை செல்வன் திரு ராமநாதன் அவர்கள் 2 பேரும் சொன்னதில் நான் வெகுவாக உடன்படுறேன். எந்த ஒரு பேரழிவுலையும் டைசாஸ்டர்லேயும் அதிகம் வந்து அஃபெக்ட் ஆகிறது வந்து ஏழை மக்கள் தான். அது இயற்கையான பேரழிவாக இருக்கட்டும் அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவாக இருக்கட்டும், இன்றைக்கு நடந்த மாதிரி அதில் அதிகம் பாதிக்கப்படுறது ஏழை மக்கள் தான். இறப்பும் ஏழை மக்கள் தான். அதுலேருந்து வெளிவர்றதுக்கு மற்றவர்களோட பல வருடங்கள் ஆகும். இது வந்து ஒரு ஏழை மக்கள் மேலே உண்மையிலே உள்ள அக்கறை உள்ள எந்த அரசும் வந்து இதை ரொம்ப ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம். நாம் வந்து மக்களை வந்து ஒரு ஓட் போடுற மிஷினை மட்டும் நம்ம இனிமேல் நினைக்கக்கூடாது. அந்த காலம்லாம் போச்சு. எல்லா கட்சிக்கும் வந்து கிராமம் லெவலில் பூத் லெவலில் வரைக்கும் இளைஞர்கள் இருக்காங்க, இளம் பெண்கள் இருக்காங்க. நாம் வந்து அவர்களை வந்து ஒன்லி ஓட் கேன்வசிங்காக மட்டும் யூஸ் பண்ணுறதை மாற்றி அவர்களை சமூக மாற்றத்துக்கான ஒரு காரணியாக வந்து நம்ம உருவாக்கணும். அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கிராமத்தில் உள்ள இளைஞர்களையும் இளம் பெண்களையும் விஞ்ஞான ரீதியில் அழைத்து செல்லுங்கள், நல்ல வழியில் அழைத்து செல்லுங்கள். அங்கே உள்ள தீய பழக்கங்களை எதிர்த்து கூர்மையாக நெல்லுங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. அங்கே வந்து உடலுக்கும் அல்லது சமூக நலத்துக்கும் கெடுதியான விஷயங்களுக்கு எதிராக இந்த இளைஞர் படை கூர்மையாக நிற்கட்டும். எலெக்ஷனுக்காக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம மக்களை தேடி போகிறத விட்டு தினம் தினம் நம்ம மக்களோட மக்களாக வாழணும். மக்களிடம் போவோம்ன்றதுடைய அர்த்தம் இதுதான். நம்ம மக்களோட மக்களாக வாழ்ந்தோம்னா இந்த மாதிரி சமூக தீமைகள் வராது. இந்த சஸ்பென்ஷன், டிரான்ஸ்ஃபரு, ஒன்மேன் கமிஷன் வந்து சரித்திர ரீதியாக நடந்துக்கிட்டே இருக்கா. அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர், அது அரசாங்கங்கள் பண்ணிக்கொண்டே இருக்கும். ஆனால் நிரந்தர தீர்வு வந்து அரசியல் கட்சிகள் வந்து மக்களோட மக்களாக வாழ்ந்து வெறும் அரசியலுக்காக மட்டுமல்லாமல் உண்மையாகவே சமூக மாற்றத்துக்காக நாங்கள் நிற்கிறோன்ற நிலை வரும்போது இந்த மாதிரியான சமூக அவலங்கள் வந்து தானாக சமூகத்திலிருந்து விலக்கப்படும். சரி சார், பரந்தாமன் சார்,
சார் சொன்ன விஷயத்தை நம்ம கவனத்தில் கொள்ளணுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஈவிகே இளங்கோவன் வந்து சட்டமன்றத்துக்கு வெளில வந்து பேசும்போது ஒரு விஷயத்தை பதிவு பண்ணார். இந்த கள்ளச்சாராய மரணம் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்தாலுமே கூட தமிழ்நாடு முழுக்கவே கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இருக்குது, இதை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது, கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அரசோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி காட்டினார். ஏன் ஒழிக்கவே முடியல கள்ளச்சாராயத்தை? ஒழிக்க முடியல அக்னி சொன்னது ஒரு காரணமாக அதை எடுத்துக்கலாமா அந்த விலைங்கிற ஒரு விஷயத்தை? இல்லை, அது வந்து இப்போ அதான் நான் குறித்து வச்சிருந்தேன் சொல்கிறது. முதல்ல வந்து அது குடிக்கணுமா வேணாமான்றது தனி மனித சப்ஜெக்ட். இதுக்கான விழிப்புணர்வு போனால் அது பெரிய டிபேட். அது இப்போது இந்த அந்த நம்பர் அந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணி குவான்டிட்டியை டிக்ரீஸ் பண்ணி ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது கூட கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது கூட இது பற்றின ஒரு டிஸ்கஷன் அல்லது இது பற்றின ஒரு கொள்கை ஒரு பாலிசி ஒன்று இருந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அநேகமாக சிந்தனை செல்வன் கூட வந்து ஈ கேன் ஆல்சோ கிளாரிஃபை. இந்த மாதிரி முன்னாடி மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் இருக்கும்போது இது பற்றின ஒரு ப்ரப்போசல் கூட இருந்துச்சு. பட் எனிவே இப்போது இவங்க சொல்கிற மாதிரி வந்து இது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது குவான்டிட்டி அதிகமாக இருக்கும்போது அதை ரெடியூஸ் பண்ணி ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணுற விஷயத்தை இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொன்னீங்க, விலை எவ்வளோ சொன்னீங்க? இப்போ 160 ரூபா. 160 வெளியே எடுத்துகிட்டு போய் குடிக்கிறதுக்கு 280 ரூபா வரைக்கும் வருது. வாட்டர் பாட்டில், சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து சொல்கிறேன். சரி, ஓகே. ஒரு சைடிஷோட சேர்த்து சாப்பிட்றேன். ஓகே, இது ஒரு வேலிட் சஜஷன். ஸோ ஒரு வந்து 200 ரூபா செலவு பண்ணுற இடத்துல ஒரு 100 ரூபா செலவு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆகும்போது இது நிச்சயமாக வந்து அரசு இதை பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுதான் சொல்ல வரேன். அக்னி சொல்கிற அந்த ஒரு பாயிண்ட் அண்ட் சஜஷன் ஏற்கனவே அரசினுடைய கவனத்திற்கு பெருவியுள்ள பரிசீலனையில் இருந்ததுன்றது தான் என்னோடய நினைவுன்னு கூட. அப்படி இல்லைனா கூட இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ் இப்போ எழும்போது நிச்சயமாக இது அரசின் பார்வைகள் போகும்போது அது ஒரு ஆஸ்பெக்ட்ஸு. அமலோற்பநாதன் சார் சொன்ன மாதிரி அரசியல் கட்சிக்கு, சமூக ஆர்வலர்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொறுப்பு இருக்குது. இப்போது ஒரு கட்சியில் வந்து என் கட்சியில் வந்து சேருங்கப்பா அப்படின்னு 4 பேரை நம்ம கிராமத்தில் கூப்பிடும்போது அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கிராமம் சரியாக இருக்கா, ஒழுக்கமாக இருக்கா, சமூகத்துக்கு புறம்பான பணிகளில் மேற்கொள்ளுதான்றதை வந்து அது எல்லா அரசியல் கட்சிக்கும் பொருந்துன்றதை நிச்சயமாக அதை ஒத்துக்கலாம். டெஃபினட்டாக இந்த மாதிரியான ஒரு தெளிவு அரசியல் கட்சிகள் மத்தியில் வரணும். அந்த அவேர்னஸ் நல்ல விஷயம் கேட்டார். நீங்கள் கேன்வாசிங்க்கு இளைஞர்களை கூப்பிடும் மாதிரி நீங்கள் வந்து இது போல் ஒரு இயக்கங்களை முன்னெடுப்பு அப்படிங்கிறத வந்து பண்ணணுன்றது வந்து டெஃபினட்டாக இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம். யாருக்கும் தெரியாமல் அந்த கள்ளக்குறிச்சியில் கருணாபுரத்தில் இந்த விற்பனை அப்படிங்கிறது நடக்கவே இல்லை. அது இல்லை சார், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. யாரை கேட்டாலும் சொல்கிறாங்க அதுதான் கள்ளச்சாராயம் கிடைக்குங்கிறது. அந்த பகுதியில் யார்கிட்ட கேட்டாலும் கருணாபுரமாக அங்கே கிடைக்கும். அது அதனுடைய காரணம்னால தான் கேள்வியை கேட்காம சஸ்பெண்ட் பண்ணுது. புரியுதுங்களா? இது வந்து வேறு மாதிரி இருந்ததுன்னா என்ன ஏதுன்னு என்கொயரி பண்ணிட்டு அப்புறம் வந்து என்ன மினிமம் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அப்ரப்டாக வந்து அங்கே இன்சார்ஜில் இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷனல் போலீஸு டீரிலக்ஷன் ஆஃப் த டியூட்டிங்கிறத வந்து வெளிப்படையாக அரசு ஏற்றுக்கொண்டு அவங்கள வந்து நம்ம சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை நம்ம பார்க்கணும். இப்போது மாண்புமிகு ஈவிகே இளங்கோவன் அவங்க சொன்னதை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இது இருக்குது எல்லா இடங்கள்லேயும் வந்து எங்கேயோ வந்து கண்ணுக்கு மறைவாக திரைமறைவாக எங்கெங்கேயோ இருக்குது. ஏன் நாங்கள் மக்கள் சபை கூட்டம், ஏன் நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து கிராம சபை கூட்டம் நடத்த போகிற இடங்களில் கிராமங்களில் கூட இந்த மாதிரி கள்ளச்சாராயங்கள் விற்கப்படுகிறது அப்படின்னு எங்ககிட்ட மனுக்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. இது அரசுடைய கவனத்துக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அதனால தான் வந்து கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதற்கான எல்லா விதமான நடவடிக்கை எடுக்குது. சார், அரசாங்கங்கள் நடவடிக்கை எடுக்குது. இப்போது என்ன ஒரு விஷயம் என்னென்னா, இப்போது நம்மளுடைய நிறுவனம் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த நிறுவனத்தில் ஒரு பாலிசியை மேக் பண்ணி இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி போகும்போது அதை கீழே இருக்கக்கூடிய எம்ப்ளாயி வரைக்கும் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணால் தான் அந்த பாலிசி சக்ஸஸ் ஆகும். ஸோ அந்த செயினில் டீலிங்க் ஆகுதுன்னா அவருடைய தப்பு. அதே சமயத்தில் மாறலாம் நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. இதை தான் மாண்புமிகு முதலமைச்சர் இது மாறலாம் எடுத்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ லெட் அஸ் ஆல் ஜாயின். இப்போ சார் சொன்ன மாதிரி 40 நாடாளுமன்ற தொகுதியில் ஜெயிக்க தெரிஞ்சவங்களுக்கு 40 உயிரை காப்பாற்ற முடியலன்னா பண்ருட்டியில் 52 உயிரை பலி வாங்கின அதிமுக ஆட்சி அப்படின்னு நிறைய பேச வேண்டியது இருக்கும். இதெல்லாம் பேசினா நாகரிகமாக இருக்காது இப்போதைக்கு. அதனால் அதை நம்ம விட்டுடுவோம். இப்போது நாம் என்ன சொல்கிறோன்னா, இப்போ 1 man கமிஷன் ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜை வச்சு இப்போ நம்ம ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு சஜஷன் கொடுக்கட்டும். இந்த கள்ளச்சாராயங்களை வந்து ஒழிப்பதற்கு அநேகமாக இப்போ அமலோபுரநாதன் சார் சொன்ன மாதிரி, சிந்தனை செல்வன் சார் சொன்ன மாதிரி, இப்போ இவங்களாம் சொன்ன மாதிரி வந்து இப்போது ஏற்கனவே வந்து மது ஒழிப்புக்கோ அல்லது விழிப்புணர்வுக்கோ இதற்கான வந்து குழுக்கள் அமைப்பது, விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுன்றதெல்லாம் அரசுக்கிட்ட இருக்குது அந்த செட்டப்.
பட் அதெல்லாம் இனிமேல்ட்டு வந்து இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட் மேனரில் கொண்டு போகணுன்றது திஸ் இஸ் அன் அலார்மிங். அதை நம்ம வந்து ஏற்றுக்க வேண்டியதாகும். அக்னி பரந்தாமன் சாரோட பார்வைக்கு உங்களோட கருத்து என்ன? அவர் வந்து இது வந்து தப்பு கிடையாது, அதாவது இது தப்பு தான், ஆனால் அதை வந்து எப்படிலாம் சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வழிகளை சொன்னார். அதை ஏற்றுக்கிறீங்களா? சார், ஏத்துக்கிறது அப்படின்றது இது வந்து ரெண்டு விதமானது. இது இப்ப நீங்க நடவடிக்கை எடுத்தது எல்லாமே அரசு நிர்வாகத்தில் இருக்கிற நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. எஸ். நிரந்தர தீர்வு என்ன? அடுத்த ஆண்டும் இது மாதிரி நடக்காம இருப்பதற்கு அரசு என்ன உத்தரவாதம்? நீங்க சொன்னது அவர் சொன்னார் இல்ல, அந்த விலையை குறைக்கிறதுக்கான வந்து முயற்சி, அது குவாண்டிட்டி கம்மி பண்ணி விலையை குறைக்கணும். விலை குறைச்சு அது வந்து அவங்களுக்கு ஏற்ற பொருளாதாரத்திற்கு எல்லா பொருளாதாரத்துக்கும் இருக்கவங்களும் வாங்குற மாதிரி அஃபோர்டபுள் பிரைஸ். எங்க அவங்களால 50 ரூபாய் தான் கொடுக்க முடியும், 50 ரூபாய்க்கு அரசாங்கம் கொடுக்க வேண்டியதானே? இலவசமாக நாம அரிசி போடுகிறோம், அதே மாதிரி இந்த மன்னிக்கணும். இல்ல நான் வந்து இது அரசியலாக கொண்டு போகக்கூடாதுன்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி வந்து ரொம்ப நேரமாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து அக்னி வந்து பேசுவதற்கு சப்ஜெக்ட் இல்லை. ஒரு நிமிஷம் ப்ளீஸ் நான் இந்த கேள்வி மட்டும் வாங்கிக்கங்க. சப்ஜெக்ட் இல்லை, ஆஸ் அன் அப்போசிஷன் பார்ட்டியாக கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ணுன்றதுக்காக பேசுகிறாரு, பேசட்டும், தப்பில்லை. ஒரு கேள்வி மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அதே அதிமுக கவர்மெண்ட்டில் பண்ருட்டியில் 52 பேர் இறந்தது, அப்போ நீங்கள் என்ன பாலிசி எடுத்தீங்க, என்ன நடைமுறைப்படுத்துனீங்க? இதை சொல்லிட்டு அப்புறம் எங்கள் மேலே குற்றச்சாட்டுவாங்க. அன்னைக்கு டாஸ்மார்க்கினுடைய வருமானம் என்ன? டி அடிக்டேஷன் சென்டர் புனரமைப்பு வாழ்வு நாம மையம் ஏற்படுத்துவோம் அப்படின்றது தமிழ்நாட்டில் 2021 சொன்ன வாக்குறுதி. தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல நீங்க புனரமைப்பு வாழ்வு வச்சிருக்கீங்க? அதெல்லாம் வேற, நான் இது அதுக்குள்ள வேண்டாம் சார். இன்னைக்கு நடக்கிறது மட்டும் சொல்லுவோம் சார். இந்த சன் டிவி மூலம் தீர்வு என்ன, அதான் நான் பார்க்கிறேன். இப்ப 33 பேருக்கு கண் பார்வை இழக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அப்படின்னு இருக்கிறாங்க. அதற்கு என்ன தீர்வு? நான் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வைப்பது, எல்லா பேருமே காவல் நிலையத்தையும் காவல் அதிகாரிகளையும் குறை சொல்லுவது மட்டுமில்ல, அங்கு நடக்கக்கூடிய நம்ம சிந்தனை செல்வன் சார் கரெக்டா ஒரு விஷயத்தை கிழிச்சு ஆபரேஷன் பண்ணி விட்டாரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. கள்ளக்குறிச்சியுடைய எம்எல்ஏ யார்ப்பா அப்படின்னு கேட்டா அதிமுக. சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனை அமைச்சர் இருக்காங்க? அப்ப எம்எல்ஏ பெருசா, அமைச்சர் பெருசா? அப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சுதான் நடந்துச்சா? அப்ப இது கூட்டு பொறுப்பு. So all are responsible. நீங்க எல்லாருமே வந்து பொது ஊழியர்கள். அப்ப அந்த ஊர்ல இருக்கிற விஓக்கு தெரியாதா? தாசில்தாருக்கு வந்து தெரியாதா? இப்ப அமுலவர்பன் சார் சொல்றாரு இல்லையா, இது தொழிற்சாலைகளுக்கு மட்டும் பயன்படுத்தக்கூடியது, தொழிற்சாலையை மீறி இவர்களுக்கு எப்படி வருது அப்படி தெரியாதா? நான் இப்ப தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கு கேட்கிறாரு, இந்த கள்ளக்குறிச்சி, அது கன்னியாகுமரியா இருக்கட்டும் கருணாபுரமா இருக்கட்டும், இதெல்லாமே சேர்த்து தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை நாம் குற்றம் சொல்வதை விட அவர்களுக்கு 24 மணி நேரம் கொடுத்து அவருக்கு எந்த செல்போனும் கொடுக்க கூடாது. 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க இதை கண்டறிந்து கொடுங்கன்னா அது நிரந்தர தீர்வு ஏற்படும். ஏன் ஏற்படாது? அப்ப காவல்துறையை மாத்தினதுனால மட்டும் அது அடுத்த ஆண்டு நிகழாது அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது சார். ஆக 100% அவர்களுக்கு அழுத்தம் இருக்கிறது. மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், எல்லா கட்சியில இருந்தும் நான் உடனே அரசியல் பரந்தாமன் சார் அப்படியான வாய்ப்பு இருக்குதா? அப்படியான அழுத்தம் இருக்கா? அப்படியான அழுத்தம் இருக்குதா? அவர் சொல்ற மாதிரி அதனால தான் போன வருஷம் நடந்தது இந்த வருஷம் ஏன் கண்டுபிடிக்கல? இதுக்கு ரெண்டு பேருமே நீங்க பதில் சொல்லணும். குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. ஒன்றிய செயலாளர் அடுத்த ஆண்டு வருமா? ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் தொடங்கி எல்லார்ட்ட இருந்து போன் மேல போன் வரும் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிட்டாரு. நீங்க ரெண்டு பேருமே இதுக்கான பதில சொல்லணும் சார். அதாவது இதுக்காக வந்து ஒரு குற்றவாளியை வந்து விடுவிக்கணும்னு சொல்லி காவல்துறைக்கு யார் ஃபோன் பண்ணாலும் தப்பு சார். புரியுதுங்களா? அதனால தான் நான் ஒன்று சொல்கிறேன், இது கூட்டு பொறுப்புன்னு மிக அழகாக சமூக பொறுப்புன்னு சிந்தனை செல்வன் வந்து பேசினார். அமலோற்பன் சாரும் இதுதான் சொன்னார். இப்போ அரசாங்கமாக செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செஞ்சுருக்கிறோம். அரசியல் கட்சியாகவும் நீங்கள் சொல்கிற ஆலோசனையில் வரவேற்கிறோம், ஏற்றுக்கிறோம். அது ஒரு திமுகவுக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய விஷயம் இல்லை, எல்லா அரசியல் கட்சிக்கும் தான். இப்போது சார், இப்போ நான் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, எனக்கு வந்து இந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு ஃபோன் வரும் சார். நல்லா ட்ரிங்க் அண்ட் டிரைவுக்கு ஃபோன் வரும். நான் வந்து அட்டனே பண்ண மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் தான் சொல்லுவேன். வண்டியை வேணால் பத்திரமா பாதுகாப்பாக விட்டுட்டு போ, போலீஸ்கிட்ட சொல்ல மாட்டேன், உங்களை வந்து விடுவிக்க மாட்டேன். இது நான் போல்டாக சொல்கிறேன். இது வந்து என் தொகுதியில் இருக்கிற நிறைய பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க, அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அடுத்த நாள் வந்து அவங்க வந்து அந்த வண்டியை கொண்டு போகிறதுக்கும் கழிக்கும் அது மாதிரி ஹெல்ப் பண்ணுறமே தவிர, இல்லை அவன் குடிச்சிட்டு போயிட்டான் என் கட்சிக்காரன் நீ விடுங்கன்னு சத்தியமாக சொன்னது. பரந்தாமன் மாதிரி எல்லாருமே இருந்தால் சிக்கல் வராதில்ல. அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான இந்த மாதிரியான போக்கு இன்னைக்கு அரசியல் கட்சிகளில் இருக்குது, தெளிவு வந்துருச்சு. எந்த அரசியல் கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களும் இது போன்ற பணிகளை வேலைகளை ஆதரித்து தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க, அவங்களுடைய லாபத்துக்காக அதை செய்கிறாங்கன்றதெல்லாம் கிடையாது. நீங்கள் தயவுசெய்து இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்காகவோ
அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியோட நிர்வாகிகள்கிட்டாவோ இது கொண்டு போய் சேர்க்காதீங்க. இப்போ வந்து ஒரு பொதுவான தமிழ்நாட்டுக்கு உண்டான ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம் இப்போ. அதனால் வந்து இவங்க ஃபோன் பண்ணாங்களா, அவங்க ஃபோன் பண்ணாங்க. இப்போ நான் இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன் சார். இப்போ எனக்குள்ள ஒரு டவுட் என்னென்னா, 2 பேர் போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த 2 பேர் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது இதை வந்து கவனிக்கலையான்ற ஒரு கேள்வி நான் நியூஸ் படிக்கும்போது எனக்கு வருது. அப்போ அந்த டெத்துக்கு போன ஃபியூனரலுக்கு போன எல்லாருமே குடிச்சிருக்கிறாங்கன்னா, அப்போ இறந்தவருடைய டெத் காஸ் என்ன, அந்த மெத்தனால் இருக்கா இல்லையா, அப்போ அங்கேயே நம்ம வந்து தவறிவிட்டோமா அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு ஏற்படுது. ஸோ இதை நாங்கள் ஃபேராக அட்மிட் பண்ணுறோம் இதை. ஸோ இந்த ஆங்கிளில் இப்போ அதனால தான் சொல்கிறோம், இப்போ எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து இப்போ நம்ம வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறோம். அரசு இதை கை கழுவலை, நாங்கள் வந்து இதை வந்து பழி போடலை, நாங்கள் வந்து இதுலேருந்து வெளிப்போகிற விரும்பலை. மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து தான் இதை வந்து அந்த உயர் அதிகாரி சார். நான் என்ன கேட்குறேன், துப்பாக்கி சூடு நடத்துனாங்க, இது வந்து ஒரு விஷயம் சார். நான் மறுபடியும் கம்பேரிட்டிவ் பண்ண விரும்பலை நான். பட் இருந்தாலும் வந்து பொதுமக்களுக்காக நம்ம பேசணும். அதாவது வந்து இது வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதமான ஒரு விபத்தாக ஒரு குடிச்சு இறந்துடுறாங்க சார். துப்பாக்கி எடுத்து துடிக்க சாவடித்த கவர்மெண்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் இவங்க என்ன செஞ்சாங்க, காப்பாற்றினாங்களா இல்லையா? ஆனா ஒரு கமிஷன் போட்டு கோர்ட் தலையிட்டு கொடுத்திருக்க நடவடிக்கை எடுத்தீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க சார், ப்ளீஸ் இருங்க சார். அருணா ஜெகதீசன் குழு போட்டு இருங்க ஏன் அவசரப்படுறீங்க? டாபிக் மாத்த வேண்டாம், டாபிக் மாத்த வேண்டாம், இதுக்குள்ள இது போச்சுனா அப்படி ஆயிரும். அதனால தயவு செய்து அப்படி போக வேண்டாம். சரி சிந்தனை சொல்ல வேண்டியதா இருக்குதா? இப்போ ஒரு 3 விஷயங்களை நான் எனக்கு படுது. ஒன்று வந்து ஆன்மீக அமைப்புகள் வந்து அண்மை காலமாக வெறுமனே அரசியல்படுத்தப்பட்டு வெறும் மதவாத உணர்வுகளை பயன்படுத்தக்கூடிய விஷயங்களாக நீர்த்து போக தொடங்கியிருக்கு. முதல்லாம் ஒரு கோவில் இருக்குன்னா கோவிலுக்கு பக்கத்தில் அது ஒரு தானாகவே வந்து அந்த ஒழுக்கம் வந்துடும். அது சர்ச்சாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய மாரியம்மன் கோவிலாக இருக்கட்டும், அல்லது வந்து மசூதியாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து ஒரு இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிறது முழுக்க வந்து பாழ்படுத்தப்பட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டு அவையெல்லாம் மதவாத அடையாளங்களாக மாற்றப்பட்டு அதில் மதவாத உணர்வுகள் ஊட்டப்பட்டு அது வெறும் அரசியலுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு மோசமான அரசியல் இன்றைக்கி வந்திருக்கு. அது வந்து சமூகத்தினுடைய ஆழமான ஆன்மீக உணர்வை வந்து அது வந்து நீர்த்து போக செய்திருக்கு அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 2, ஊடகங்கள் அப்படின்னு இன்றைக்கி சமூக ஊடகங்கள் இன்றைக்கி இருக்க நவீன இந்த ஊடகங்களுடைய இது எல்லா விதமான திறப்புகளையும் கொண்டு வந்து இளைஞர்கள்ட்ட கொண்டு வந்து அப்படியே அள்ளி கொட்டுது. இன்றைக்கி இருக்கிற அந்த இணைய வழி தகவல்கள். அப்போ அவங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் அந்த இதை தான் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற நம்மளுடைய காலத்தில் நமக்கு கிடைச்ச அந்த ஒழுங்கமைவுகள் இன்றைக்கி இல்லை. அவங்க வந்து ஒரு கட்டற்ற சுதந்திரத்துக்குள்ளார இளைஞர்கள் போகிற ஒரு சூழல், இதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட். அடுத்தது கல்வி நிலையங்கள், இவைகளில் வந்து ஒரு மொராலிட்டி கிடைக்கும். இப்போ நான்லாம் என்னுடைய ஆசிரியரை பார்த்தாலே உடம்பு ட்ரெஸ்ஸை இது நமக்கு தெரியும். ஆனால் ஆசிரியர்களை வந்து ஒழுக்கம் அறம் இதனுடைய அடையாளமாக பார்த்த காலம்ங்கிறது போய் அது வெறும் வணிகமாக மாறிருக்கு. ஸோ இன்றைக்கி சமூகத்தில் ஏற்பட்டிருக்கிற இந்த விஷயங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஏழை எளிய மக்களுடைய ஏக்கங்கள், கனவுகள், அவங்களுடைய விரக்திகள் இவைகளையெல்லாம் சந்தைப்படுத்தி அவங்கள டார்கெட் பண்ணி போதைப் பொருள் அங்கே கொண்டு போய் சேர்க்கறது. கள்ளச்சாராயமும் கிட்டத்தட்ட அப்படிதான் நீங்க சொன்ன அதே அகில இந்திய அளவில் இந்த விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இன்னைக்கு வந்து ஒரு அதானியுடைய துறைமுகத்தில் 3000 கோடி மதிப்பிலான அபீன் வந்து கிடச்சிருக்கிறத நாடாளுமன்றத்தில் நம்முடைய மரியாதைக்குரிய எழுச்சி தமிழர் அண்ணா வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க. அது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ இந்த மாதிரியான சமூக விரோத சக்திகளெல்லாம் ஏதாவது ஒரு சாதி அடையாளத்துக்கு பின்னாடி, ஏதாவது ஒரு மதவாத கட்சிகளுடைய அடையாளத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சிக்கிறாங்க. உதாரணமாக நம்ம சேஷசமுத்திரம் இது இப்படிங்கிறது இங்கே அவர் தான் சப்ளை பண்ணவர் வந்து இன்றைக்கி அங்கே கைது செய்யப்பட்டிருக்கார். கடந்த 10 ஆண்டு காலமாக அங்கே வந்து சாதிய முரண்பாடு ஏற்பட்டு ஒரு தேர் வந்து பொதுப்பாதை வழியாக ஆதிதிராவிட மக்களுடைய தேர் உள்ளே போக முடியாத ஒரு நிலை இருக்குது. என்னென்னா இதையும் கனெக்ட் பண்ண முடியுமானா நிச்சயமாக கனெக்ட் பண்ண முடியும். ஏழை எளிய உழைக்கும் மக்கள் ஒருங்கிணைப்பு தான் விரும்புகிறாங்க. இந்த மாதிரியான சமூக விரோத சக்திகள் அவங்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு பகை உண்டாக்கி அவங்கெல்லாம் தங்களை வந்து வேறு ஒரு சாதி தலைவர்களாக மாற்றிக்கிறது மூலியமான ஒரு போர்வையை உருவாக்கிக்கிட்டு இது பண்ண. அப்போது கடைசியாக மதுவை அருந்தக்கூடியவர்களாக அல்லது வந்து அதை நுகர்வோராக வந்து ஒர்க்கிங் கிளாஸ் இருக்கிறாங்க. அதை வந்து கொண்டு போய் சப்ளை பண்ணக்கூடிய அல்லது உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல இது மாதிரியான ஆன்டி சோஷியல் எலமெண்ட்ஸ் இருக்காங்க. இதை வந்து ஒரு தனி மனித பிரச்சனையாக நான் பார்க்கல. இது வந்து ஏழை எளிய உழைக்கும் மக்கள் மீது நிகழ்த்தப்படுகிற ஒரு கல்ச்சுரல் வார், ஒரு பண்பாட்டு யுத்தமாக பார்க்குறேன். இதை தெளிவாக உணர்ந்து கொண்டதால் தான் முதல்வர் வந்து போதைக்கு எதிரான ஒரு சமூக மாபெரும் இயக்கம் உருவாக்கப்படணும் அப்படிங்கிறத அவர் வந்து முன்வைக்கிறார். அதனால் வந்து இது வந்து இதில் வந்து என்னென்னா ஒரு அதீதமாக ஒரு தோல்வி நடந்தவொடனே
ஆமாம், இதில் வந்து போலீஸ் தப்பு பண்ணியிருக்கு, மற்ற எல்லாமே. ஆனால் ஒரு அதீதமாக ஒட்டு மொத்தமாக அரசியல் பண்ணி ஒட்டுமொத்த ஆளுங்கட்சியே இதுதான், இவங்களே தான் வந்து போய் பாக்கெட் போட்டு விற்றாங்கங்கிற அளவுக்கு இதை வந்து ஒரு எதிர்மறையாக கொண்டு போகும்போது வேறு வழி இல்லாமல் ஆளும் கட்சி வந்து ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிற ஒரு நிலை. அதனால தான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன், எதிர்க்கட்சிக்கும் நான் இந்த நம்முடைய தொலைக்காட்சி மூலிமா நான் அந்த வேண்டுகோள் விடுக்கிறேன். இதில் எல்லாரும் ஒரு செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன், விசிகா வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் கருணாபுரம். நான் என்ன தான் முதல் குற்றவாளியாக நான் நினைக்கிறேன், ஏன் நாம் இதை வந்து மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு. அப்போ இந்த உணர்வு இங்கிருந்து எனக்கு வருதுன்னா, முதல்வர் வந்து எடுத்த உடனே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய துறை மேலே இமீடியட்டாக நடவடிக்கை எடுத்து. கருணாபுரம் உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரிஞ்ச மிக மிக நல்லா தெரியும். போயிருக்கீங்களா? அடிக்கடி போயிருக்கீங்களா? 8வது வார்டு ஏற்கனவே விசிகா வெற்றி பெற்ற வார்டு. இப்போ வந்து ஒரு அதில் வந்து அங்கே வந்து கள்ளச்சாராயம் விற்கிறாங்கிற தகவல் உங்களோட கவனத்துக்கு இது வரைக்கும் வரவே இல்லையா? இல்லை, கள்ளச்சாராய விற்பனை வந்து 100 விழுக்காடு அங்கே வந்து கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு தான் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன். இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். அதாவது கருணாபுரம்னா கருணாபுரம், இந்த சேஷசமுத்திரம், கல்வராயன்மலை, இந்த 3 பகுதிகளும் இது மாதிரியான சில ஊர்கள் வந்து சொல்லப்பட்டாலே இது இருக்கும். இப்போ இவைகள் மீது ஒரு கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இவைகள்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாம் இருக்கிறோம். அப்போ இது வந்து டே டு டேவாக இன்னும் மாறி இருக்கு, இன்னும் இவ்வளோ வெளிப்படையாக போக தொடங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்கலையே, நம்முடைய கவனத்துக்கு வருகிற அளவுக்கு அந்த மக்களோட நம்ம நெருக்கமாக இல்லையே, இந்த பண்பாட்டு ரீதியான விஷயங்கள் நம்ம அவங்களோட பேசலையே அப்படிங்கிற குற்ற உணர்வு எனக்கும் இருக்குன்னு நான் சொல்ல விரும்புகிறேன். வெறும் அரசியலை மட்டும் நான் பார்க்குறேன். 8வது வார்டு எனக்கு தெரியும், 8வது வார்டில் ஏற்கனவே விசிகா தான் வெற்றி பெற்றது, இப்போ திமுக நண்பர் வெற்றி பெற்றிருக்காரு, இவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்ச எனக்கு அந்த இடத்துல ரெகுலராக இந்த மாதிரி வந்து இவ்வளோ மோசமான வியாபாரம் நடக்குதுங்கிறத நம்ம கவனிக்காம விட்டோமோ, ஏன் எந்த இடத்துல நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு நான் உணர்றேன். இந்த உணர்தலை பெறுவதற்கு அடிப்படை காரணம் மாண்புமிகு முதல்வர் எடுத்தவுடனே நாங்கள் இதெல்லாம் நியாயப்படுத்த விரும்பல, எந்த தப்பு எங்கே நடந்தாலும் என் துறையிலே நடந்திருந்தாலும் நான் ஓப்பனாக அதை வந்து அப்போ இந்த மாதிரியான முன்வருதல் என்பது அனைத்து தரப்பாரிடமும் இருந்து ஒரு ஒட்டுமொத்த சமூகம் ஒன்று சேர்ந்து போதையிலிருந்து இளைஞர்களை மீட்க வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு தான் நான் இதை கருதுகிறேன். வெறும் கள்ளச்சாராயம், மெத்தனால் இவைகள் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இளைஞர்கள் வந்து கஞ்சா வரைக்கும் போயிருக்கிற ஒரு சூழல் இருக்குது. இந்த கஞ்சா வெளிமாநிலங்களிலிருந்து, குறிப்பாக உங்களுக்கு தெரியும், நான் அரசியல் படுத்தவனான்னு அண்ணன் பரந்தாமன் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்றைக்கி வந்து எந்த மாதிரியான மாநிலங்கள்லேருந்து, எந்த கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்லேருந்து இது வந்து இறங்குதுங்கிறதும் தெரியும். அப்போ அந்த கட்சிகள் எந்த விதமான மொராலிட்டியும் இல்லாமல் மதவாதத்தை வந்து ஒரு அடையாளமாக வச்சுக்கிட்டு மக்களை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது வந்து உழைக்கும் மக்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு யுத்தமாக பார்க்குறேன். தமிழக மக்கள் மீதும் இழைக்கப்படுகிற ஒரு யுத்தம். இதை புரிந்து கொண்டதால் தான் முதல்வர் வந்து இதை இவ்வளவு கடுமையாக நடவடிக்கை. ராமநாதன் சார் இவர் சொன்னார் இல்லையா, சிந்தனை செல்வன், இது வந்து உழைக்கும் மக்கள் மேலே அதே போல் வந்து சாமானிய ஒரு ஏழை மக்கள் மேலே நடத்தப்படுற யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யுத்தத்துக்கு வந்து பின்னாடி நிற்கக்கூடியது வந்து காவல்துறையாக இருக்குது அப்படிங்கிறதே ஒரு வேதனையான விஷயம் தானே. இதை வந்து தடுக்க என்ன பண்ணணும்? நீங்கள் முதல்ல வந்து நான் மகிழ்ச்சியோடு இங்கே உள்ள பேசியவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா நான் ஒரு கருத்தை எடுத்து சொன்னேன், நிர்வாகமும் சமூகமும் இணைந்து செயல்படணும். அது அவ்வப்போது நடக்கக்கூடிய குற்றங்களை தடுக்கணும்னு சொன்னால் அந்தந்த ஏரியாவில் ஒரு குழு அமைத்து ஒவ்வொரு மாதமும் சந்திக்கையில் இந்த இடத்துல இந்த குற்றங்கள் நடக்குங்கிறது நிர்வாகத்துக்கு வரும். அப்போ நிர்வாகம் சமூகமும் இணைந்து செயல்பட்டால் தான் தடுக்க முடியும் அப்படிங்கிற கருத்தை முதல்ல வச்சேன். அதன் அடிப்படையில் வந்து நல்ல எல்லாருமே அதை கருத்தை விரிவாக ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ இதற்கு பின்னால் ஏழை வர்க்கம், அதற்கு பின்னால் அவங்க இதனால் பாதிக்கப்பட்டவங்க ஏழைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த மாதிரி ஒரு விவாதத்தில் என்னுடைய ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்கிறேன். நான் முதல்ல அதை தொட்டு காமிச்சேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷச்சாராயத்தை சாப்பிட்றது அந்த குடும்பத்துக்கு தெரியும். அந்த குடும்பத்தினர் கண்டித்திருக்க வேண்டும், அந்த ஊர் கண்டித்திருக்க வேண்டும். நிர்வாகம் வந்து நடவடிக்கை எடுக்காததுக்கு இன்றைக்கி முதலமைச்சர் இப்போ எடுத்திருக்க மாதிரி ஒரு நடவடிக்கை எந்த காலத்திலும் எடுத்ததில்லை. இப்போ இதை விட அதிகமாக வந்து ஒரு முதலமைச்சர் நிர்வாகத்தில் வந்து எடுக்க முடியாது, அந்த அளவுக்கு கடுமையாக எடுத்துட்டார். 2 விதமாக பிரிங்க. ஒன்று, இந்த தவறு நடப்பதற்கு ஏன் விட்டீங்க அப்படிங்கிறதுக்கு நிர்வாகத்தை பொறுப்பு சுமத்தி அதற்கு உரியவர்களை ஒருத்தரை சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒருத்தரை மாறுதல் செஞ்சுருக்காங்க, மதுவிலக்கு பிரிவு கூண்டோடு சஸ்பென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நிர்வாகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நிர்வாகத்தில் உள்ளவர்கள் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் செய்யலைங்கிறதுக்காக ஒரு அரசு எடுத்த நடவடிக்கை, முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கை. இன்னொரு வகையில் இதை எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 1 மேன் கமிஷன், ஜுடிஷியல் என்கொயரி, இதில் உண்மையை கண்டுபிடிக்கணும், இந்த விசாரணையை வந்து ஒழுங்காக நடத்தணுங்க தான் இமீடியட்டாக சிபிசிஐடிக்கு வழக்கை மாற்றியிருக்கிறாங்க. ஸோ நிர்வாகத்தையும் ஒரு பக்கம் செம்மப்படுத்துகிறாரு, இன்னொரு பக்கம் எதிர்காலத்தில் இது மாதிரி நடக்காமல் தடுப்பதற்காக குழுக்கள் அமைத்து கேட்டிருக்கிறாங்க. ஒரு நிர்வாகம் இதை விட அதிகமாக என்ன பண்ண முடியுங்கிறத
நாங்கள் வெவ்வேறு மாதிரி இன்னும் பண்ணலாம்னு சஜஷன் கொடுத்தா நல்லது. அதையும் இந்த அரசு நிச்சயமாக ஏற்றுக்கிறோம். குறிப்பாக முதலமைச்சர் சரி ஏற்றுக்கிறோம். சரி சரி அமலர் பாதம் சார், நிறைவா என்ன செய்யணும், இனி என்ன செய்யணும் உடனடியாக? எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நான் என்னுடைய வேண்டுகோள் இது. திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், விசிகா எல்லாருக்கும் ஜனநாயகம்னா என்னன்னா, கடைசி மனிதருக்கு கூட போய் பொலிட்டிக்கல் பவரை மட்டும் சேர்க்கறதில்ல, ஹெல்த்தை, எஜுகேஷனை, நியூட்ரிஷனை, வீட்டு வசதியை, இது போன்ற ஒரு வாழ்வாதாரத்துக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் கொண்டு போய் சேர்க்கறது. அதைவிட முக்கியம் அந்த ஒரு நல்வாழ்வுக்கு எதிராக நிற்கும் எல்லா விஷயங்களையும் அந்த கம்யூனிட்டியிலேருந்து அகற்ற வேண்டிய பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் உண்டு. கிராம லெவலில் இதை செய்தாகணும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் போதை, அபின், கஞ்சா, ஐவி இன்ஜெக்ஷன்ஸ், அதற்கும் மேலே ஜாதி கயிறு, இந்த மாதிரி பல சமூக அவலங்கள் நிற்குது. அரசாங்கம் அவங்களால முடிஞ்ச எல்லாம் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு அரசாங்கம் எடுத்த முடிவு ரொம்ப ப்ராம்ப்ட் ஒரு ஏடிஜிபி லெவலில் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. இது அரசாங்கம் எடுக்க வேண்டியது. சமூக லெவலில், கீழ்மட்ட லெவலில் இது இந்த தமிழ்நாடு நம்ம எல்லாருக்கும் சொந்தங்க. இது ஒரு கட்சிக்காரர்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. கட்சியெல்லாம் தாண்டி தமிழ்நாடு நமது நாடு. நமது நாட்டில் உள்ள மக்களுக்கு, குறிப்பாக ஏழை மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு எதிராக நிற்கும் அனைத்தையும் அகற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் அனைத்து கட்சிகளுக்கும் உண்டு. அதைவிட முக்கியமானது சிந்தனை செல்வன் சொன்ன மாதிரி மக்களை யுனைட் பண்ணி நாம் எடுத்து செல்வதற்கு பதிலாக ஜாதியின் பெயரால, மதத்தின் பெயரால பிளவுபடுத்தும் அனைத்து சக்திகளையும் தமிழ்நாட்டை வைத்து அகற்றணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். ரைட், இல்லை இதை குறுக்கிட்டீங்க சுருக்கமா சார்? ஒன்றும் இல்லை. அதாவது இதில் ஒரு உரிய சட்ட திருத்தங்கள் தேவை அப்படிங்கிறதையும் நான் இங்கே வலியுறுத்த விரும்புகிறேன். ரெண்டாவது, மது விலை குறைப்பு அல்லது அளவு குறைத்து விலை குறைக்கிறது அப்படிங்கிறதோட கலப்படம் செய்யப்படாமல் பாதுகாக்க முடியும் நம்மால். அது மாதிரி கள்ளுக்கடைகளை பற்றியும் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது உடனே அதெல்லாம் அடுத்தடுத்து மதுவை நம்ம எதிர்க்கிட்டோம் இதை சொல்கிறோமான்ல, இது ஒரு விஷயமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கூட்டு பொறுப்போடு நம்ம செயல்படணுங்கிறத முதல்வர் உணர்த்தியிருக்கிறாரு. நம்ம இணைந்து நின்று தமிழகத்தை போதை இல்லாத தமிழகமாக மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கலாம். நன்றி நன்றி நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.